பிரைஸ் லார்ட். இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு டேஷ். பதில் எச்சரிக்கையாயிருங்கள். கேள்வி 2. என் நாமத்தை தரித்துக்கொண்டு என்ன சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்? பதில் நானே கிறிஸ்து என்று சொல்லி. கேள்வி 3. எதை கேள்விப்படுவீர்கள்? பதில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும். கேள்வி 4. எது நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள்? பதில் என் நாமத்தின் நிமித்தம். கேள்வி 5. யார் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள்? பதில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும். கேள்வி 6. யார் ரட்சிக்கப்படுவான்? பதில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. கேள்வி 7. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் எப்படி பிரசங்கிக்கப்படும்? பதில் சாட்சியாக. கேள்வி 8. எதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே என்றார்? பதில் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து. கேள்வி 9. யூதேயாவில் இருக்கிறவர்கள் எங்கே ஓடிப்போக கடவார்கள்? பதில் மலைகளுக்கு. கேள்வி 10. யார் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும்? பதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம். கேள்வி 11. யார் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்? பதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும். கேள்வி 12. மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்கும்? பதில் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. கேள்வி 13. மனுஷகுமாரன் வருகிறதை யார் கண்டு புலம்புவார்கள்? பதில் பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும். கேள்வி 14. வானமும் பூமியும் ஒளிந்து போம், எது ஒளிந்து போவதில்லை? பதில் என் வார்த்தைகளோ. கேள்வி 15. எது வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள்? பதில் ஜலப்பிரளயம். கேள்வி 16. மனுஷகுமாரன் எப்போது வருவார்? பதில் நீங்கள் நினையாத நாளிகையிலே. God bless you.